அட்மிஷனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு அப்புறம் வாங்கி தரேன். போமாமா, இந்தா போய் வாங்கிக்கோ. தேங்க்யூ. அத்தைனா அத்தை தான். இங்கே பார்த்தியா, நான் போய் வாங்கி தரேன் மாமா. ம், போ. பஸ்ஸில் தான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எடுத்துகிட்டு வரலாம்ல, அதை ஒரு நாளும் காது கொடுத்து கேட்குறதில்ல. எப்போ தான் திருந்துவீங்களோ? ஒன்று அது காலியாகவே இருக்கணும், இல்லை அதில் கரெக்டாக மட்டும்தான் அமௌண்ட் இருக்கணும். அதுக்கு மேலே ஒரு ரூபா இருக்கக்கூடாது. அதான் லைஃப்லேருந்து போயிட்டில்ல, அப்புறம் பேசாமல் போடி. இவெல்லாம் திருந்தவே மாட்டோம். பெரியவங்க தான் அவங்க செய்யறதுக்காக சின்னவங்களோட வாழ்க்கையை அழிக்கிறாங்கன்னா, கூட பிறந்தவங்க அதுக்கு மேலே அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சி எடுத்து அடுத்தவங்களோட வாழ்க்கையை நாசமாக்கிடுவாங்க. எப்போ தான் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்றது? அதுலேயும் இந்த சந்தோஷம் பெரிய தியாகின்னு நினைப்பு. தங்கச்சி, அம்மா, அப்பா, தம்பின்னு எல்லாருக்கும் செஞ்சுட்டே இருக்கானே ஒழிய இவனோட வாழ்க்கையை இவன் வாழ மாட்டான் போல இருக்கு. நம்ம அவனோட வாழ்க்கையை அவன் வாழணுங்கிறதுக்காகத்தானே விலகி வந்தோம். அதுவே புரியலை அவனுக்கு. திருந்தாத ஜென்மங்கள் இருந்து என்ன